ஆகஸ்ட் 25பா. அதாவது ஆவணி மாதம் முதல் தேதி முகூர்த்த தேதி. ஏன்னா நேற்று பார்த்தோம்னா எக்கச்சக்கமான கல்யாணம். நேற்று உங்களோட மாமியாரோட பிறந்தநாள் கூட. உங்களோட ரொம்ப இனிமையான ஒரு திருமண நாள்ப்பா. 27வது வருட திருமண நாள். அதுக்கு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து டைவர்ஸை வந்து நீங்கள் வாபஸ் வாங்கிட்டோன்னு எல்லாருமா சந்தோஷப்பட்டு துள்ளி குதித்தோம். பார்த்தோம்னா அன்னைக்கு பார்த்தோம்னா எங்கள் வீட்டில் இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்க டிவிக்கு அன்பர்கள் எல்லாருமே ஸ்வீட் கொடுக்குற மாதிரி எல்லாரும் ஸ்வீட் கொடுத்துருந்தோம். இப்போ எங்களுக்கே இவ்வளவு வந்து மனமகிழ்ச்சியை கொடுத்த நீங்கள் வந்து ஏன் இன்னும் காலதாமதம் பண்ணுறீங்க? முதலமைச்சரை பார்க்கறதுக்கு ஏன் காலதாமதம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் இருந்தாலும்ப்பா, ஒரு கணவனோட வாழ்வில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது மனைவி தான். கஷ்டமானாலும் சரி, நஷ்டம்னாலும் சரி, சந்தோஷம்னாலும் சரி, வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மனைவியை வந்து முகத்தை பார்க்கறதா ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. என்ன அப்படிங்கும்போது நீங்கள் வந்திருப்பீங்க. நேற்று வரைக்கும் நீங்கள் வந்துருவீங்கன்னு நினச்சிக்கிட்டே நாங்கள் நியூஸை பார்த்துக்கிட்டே கிடந்தோம். சாயந்தரம் வரைக்கும் பார்த்தோம், எதிர்பார்த்தா நீங்கள் வந்து வரக்கூடிய ஒரு செய்தி எங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் வந்தவர் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கல்யாண நாள், திருமண நாள், அந்த மாதிரி ஃபோட்டோ நம்மளுக்கு கிடச்சிடும் வந்துட்டாங்க. செய்தி கேட்டால் நாங்கள் யூடியூபர் எல்லாருமே கல்யாண நாள் போட்டுருவோம்ல, அதுக்காண்டி ரொம்ப தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தப்ப. ஆனால் அந்த சந்தோஷம் நீங்கள் கொடுக்கல. முதலமைச்சர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பேசும்போது, சட்டசபையில் உட்காந்துருக்கும் போது சில சமயங்களில் ஒரு நிமிஷம் பார்த்தோம்னா அவங்க முகம் வந்து வாடி போயிருக்கும். அப்போ நாங்கள்லாம் உத்து பார்ப்போம், என்னமோ ஒரு மனபாரம் இருக்குது, முகம் வந்து வேறு எதையோ பார்க்குறாங்க, கண் வந்து வேறு எதையோ தேடுது, இப்படி நாங்களே அனுமானிக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டு மக்களே இதை அனுமானிக்கும் போது நீங்கள் ஏன் அவங்க வந்து அந்த மாதிரி வச்சுருக்கீங்க? ஒரு தப்புன்னே நடந்து போச்சுன்னு வச்சுக்கல. இப்போ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை அவர் தப்பு பண்ணியிருக்கலாம். என்ன தப்போ, என்ன சண்டையோ, என்ன பிரச்சனையோ யாருக்குமே எதுவும் தெரியாதுப்பா. ஆனால் நம்மளுக்கு எதிர்பார்த்து இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வெறுவாயை கிடச்சாலும் மெல்லுவாங்க. இப்போ நம்ம அவங்களும் சேர்த்து கொடுக்குறோமா, நல்லா மெல்லுவாங்க. அதுக்காண்டி அந்த இடத்த நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. என்ன பிரச்சனாலும் வீட்டுக்குள்ள உட்காந்து 4 பேர் பேசணுமா, அந்த பேச்சுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி ஆகி போகும். இப்போ சேஷன் தம்பி 20 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருச்சு, எங்கள் அப்பா தான் எங்களுக்கு ஹீரோ, எதனாலும் அவர்கிட்ட தான் நான் கேட்பேன், அவரை வச்சுட்டே நான் இதை டைரக்ஷன்லாம் பழகிட்டே வச்சுருக்கும் போது, அவர் சிறந்த தகப்பனாத்தானே இருக்காரு, தூக்கித்தானே வளர்த்துருக்காரு பிள்ளைகளை. உங்களுக்கு எதுவும் குறை வச்சுருக்காரா? எல்லாத்தையும் நீங்கள் வந்து இங்கே கேட்டு பாருங்கள் சங்கீதம்மா. இதுக்காண்டி நீங்கள் அங்கே இருக்கீங்களா, இல்லை அதாவது ஃபாரினில் இருக்கீங்களா, இல்லை மெட்ராஸ் வந்துட்டீங்களா, எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அதை ஒரு மனச்சஞ்சலத்தோடு தான் இருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள். அவங்க தமிழ்நாட்டு மக்களோட சார்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கட்டாயம் இதை வந்து ரொம்ப நாளைக்கு நீட்டிச்சு போடாதீங்க. நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நேற்று உங்களை எதிர்பார்த்தோம், உங்களை கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் வந்துடுவீங்கன்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸ்க்காண்டி உட்காந்துருந்தோம். ஆனால் இது கிடைக்கவே இல்லை. நல்ல செய்தி வேணும். எவ்வளவோ நல்லது செஞ்சுட்ருக்காரு, மக்களுக்காண்டி நிறைய செஞ்சுட்ருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அவரை பார்க்காம இருக்க மாட்டீங்க. அப்படிங்கும்போது உங்கள் கணவனை விட்டு கொடுக்காம டக்குன்னு நீங்கள் வாங்க, இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்க, சந்தோஷமாக குடும்பத்தில் இருப்பீங்கிற தமிழ் மக்களோட வேண்டுகோள்ப்பா. கட்டாயம் நிறைவேற்றுவீங்கப்பா. கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கப்பா.